Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. இன்றைக்கி நம்ம செஷ்வான் ஸ்டைலில் ஒரு மஷ்ரூம் பிரியாணி. இது ஒரு ஃபியூஷனான ரெசிபி தான், பட் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த செஷ்வான் சாஸ் அது ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சமாக ஒரு பேனில் தண்ணி வச்சுட்டு காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு எடுத்துக்கலாம். அப்புறம் தக்காளி போட்டு அது சாஃப்டாகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா ஹோல் ஸ்பைஸ், அப்புறம் வெங்காயம், இது வந்து பீட்ரூட் ஜூஸ் வந்து க்யூப்ஸாக வச்சுருக்கேன். இது வந்து நம்மளோட டிஷ்ஷுக்கு கலர் கொடுக்குறதுக்கு தான். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பிரியாணி மசாலா, கரம் மசாலா, கருவேப்பிலை, பச்சை மிளகா, அப்புறம் பச்சை பட்டாணி, மஷ்ரூம். இப்போ நம்ம அந்த மிளகாய் தக்காளி நல்லா சாஃப்டாக வேக வச்சுருக்கோம்ல, அதை மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு பீட்ரூட் க்யூப் போட்டிருக்கேன். பீட்ரூட் ஜூஸ் எடுத்து அது க்யூப்ஸாக ஆக்கி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு கலர் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஓகே. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இது ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடுவோம். இது ஓப்பன் பாட் மெத்தடில் தான் பண்ண போகிறோம். நல்லா ஹெவி பாட்டமாக இருக்கிற மாதிரி ஒரு பேன் ஒரு பாட் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹோல் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா பிரியாணி இலை, சோம்பு, ஷாஹி ஜீரா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கருப்பு ஏலக்காய், கொஞ்சமாக ஜாவித்ரி, அப்புறம் மராட்டி மொக்கு ஒரு சின்ன பீஸ் சேர்த்துருக்கேன். ஸோ இதில் நம்ம வந்து ஸ்பைசஸ்ன்றது இதுவும் நம்மளோட இந்த சாஸ் அது மட்டும்தான். உங்களுக்கு வந்து வேறு தூள் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்காது. இப்போ நம்ம ஹோல் ஸ்பைஸ் போட்டு லைட்டாக அது பொரிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த செஷ்வான் அந்த காஞ்ச மிளகா ஊற வச்சு அரைச்ச அந்த ஆம்பூர் ஸ்டைல் இருக்கும் இல்லையா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஒரு வித்தியாசமாக இருக்கும். எப்போவுமே நம்ம மஷ்ரூம் பிரியாணி ஒரு டைப்பில் செஞ்சுருப்போம் இல்லையா, இது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். நம்ம ஏற்கனவே காரத்துக்கு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கோம். அதனால் பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கருவேப்பிலையும் போட்டு இது வதங்கட்டும். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அது சேர்த்துக்கலாம். ஸோ இதில் காஞ்ச மிளகா, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் நம்ம கலருக்கு பீட்ரூட் ஜூஸ் சேர்த்துருக்கோம். இது வந்து நம்ம பச்சையாக சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால இது இந்த பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போதும். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பிரியாணி மசாலா நான் வீட்டிலே செஞ்சது, ஸோ அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் எந்த டைப் மஷ்ரூம்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து பச்சை பட்டாணி. இப்போது இந்த மசாலாலே வந்து நம்ம மஷ்ரூம் கொஞ்சம் வதங்கிடுச்சுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் பிரியாணி. ஸோ இதை வந்து பிரியாணின்னு சொல்லலாம், இல்லை மஷ்ரூம் ரைஸ்னும் சொல்லலாம். நம்ம இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா புதினாலாம் சேர்க்க போகிறதில்ல. ஸோ அதனால் அது ஒரு ஃபுல் ஃபார்ம் பிரியாணி மாதிரியும் இருக்காது. அடுத்து நம்ம கழுவி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த அரிசி உடையாமல் அப்படியே ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் பண்ணுற போகிறீங்க அப்படின்னா எல்லாம் பண்ணிவிட்டு தண்ணிலாம் ஊற்றிட்டு ஒரு விசிலுக்கு வேக வச்சுட்டு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுவே நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதே ப்ரொசீஜர், தண்ணி ஊற்றிட்டு கரெக்டாக 3 மினிட்ஸ்க்கு ப்ரெஷர் குக் பண்ணால் பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து அரிசி போட்டோலே அடுத்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ தண்ணி வந்து நம்ம அந்த மசாலா அரைச்சோம் இல்லையா, அதில் கலந்த தண்ணி தான், அதனால் அந்த கலரில் இருக்குது. இப்போ நம்ம மூடி போட்டுட்டு மீடியம் விட கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சு நம்ம தண்ணி ஊறுறோம் அந்த அளவுக்கு வரைக்கும், அதாவது தண்ணி இருக்கணும் அந்த அளவுக்கு வரைக்கும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸை நம்ம அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சோன்னா நம்மளோட செஷ்வான் ஸ்டைல் மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கடைசியில் இறக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சமாக மேலே நெய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்மளோட மஷ்ரூம் ரைஸ் ரெடி ஆகிடும். இது வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கும் எடுத்துக்கலாம், இல்லை பாட்லக்கு, இல்லை ட்ராவலுக்கு நீங்கள் ஒரு வித்தியாசமாக ஏதாவது எடுத்துக்கணும், அதே சமயம் சிம்பிளாக செய்கிறதுக்கு இருக்கணும் அப்படின்னா
கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தொட்டுக்க வந்து நீங்கள் ரைத்தா ஒரு சிப்ஸ் எதுனாலும் வச்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.